இறைவன் எல்லாம் வல்லவர், மலடியையும் குழந்தை செல்வத்தால் மகிழச் செய்பவர் என்பதை இந்த வானதூதருடைய வார்த்தையானது தெளிவுபடுத்துகின்றது. இதே போன்றதொரு அற்புதமானதொரு நிகழ்வை, அதாவது குழந்தை செல்வத்திற்காக ஏங்கிய ஒரு பெண் இயற்கைக்கு அப்பாற்பட்டு இறைவனுடைய அருளால் தாய்மை அடைந்ததை பழைய ஏற்பாட்டு பின்னணியில் விளக்க முடியும். எசாயா இறைவாக்கினர், பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு, பேறுகால வேதனை அறியாதவளே அக்களித்து பாடி முழங்கு. அஞ்சாதே, நீ அவமானத்திற்குள்ளாக மாட்டாய். வெட்கி நாணாதே, இனி நீ இழிவாக நடத்தப்பட மாட்டாய். உன் இளமையின் மானக்கேட்டை நீ மறந்து விடுவாய். உன் கைமையின் இழிநிலையை இனி நினைக்க மாட்டாய். நொடி பொழுதே நான் உன்னை கைவிட்டேன். ஆயினும் பேரிரக்கத்தால் உன்னை மீண்டும் ஏற்றுக்கொள்வேன் என்று கூறுகின்றார். இவை வெற்று வாக்குறுதிகள் அல்ல. இதற்கு ஆண்டவரின் அரும்பெரும் செயல்களை எடுத்துரைக்கும் ஏராளமான நிகழ்வுகள் பழைய ஏற்பாட்டில் இருந்தாலும், இறைவனின் கொடையான இந்த மகப்பேறுக்காக காத்திருந்த சாராளுடைய வாழ்வு ஒரு சான்றாகும். சாராள் தன்னுடைய நம்பிக்கையால் மலடி என்ற தன்னுடைய நிலையிலிருந்து தாய்மை என்னும் கொடையினால் நிறைக்கப்பட்டாள். சாராளுடைய வாழ்வில் தன்னுடைய விசுவாசத்தின் பயனாக அவள் அனுபவித்த அந்த அற்புதம் மரியாள் வானதூதருடைய வார்த்தையில் நம்பிக்கை வைப்பதற்கானதொரு அடையாளமாக இருந்திருக்கக்கூடும் என்பது விவிலிய அறிஞர்களுடைய கருத்தாகும். ஏனெனில் ஆபிரகாமுக்கு தோன்றிய இறைவன் அவரிடம், உன் மனைவி சாராவுக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்று சொன்ன பொழுது அதை கேட்டுக்கொண்டிருந்த சாராள் சிரித்து கொண்டே, நானோ கிழவி, என் தலைவரோ வயது முதிர்ந்தவர், எனக்கா இன்பம் என்று கூறி ஆண்டவருடைய வார்த்தையை நம்ப தயங்குகின்றாள். அவருடைய தயக்கத்தை கண்ட இறைவன் ஆபிரகாமை நோக்கி, நான் வயது முதிர்ந்தவளாயிருக்க எனக்கு உண்மையில் பிள்ளை பிறக்குமா என்று சொல்லி, சாரா ஏன் இப்படி சிரித்தாள்? ஆண்டவரால் ஆகாதது எதுவும் உண்டோ? இளவேநீர் காலத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் நான் உன்னிடம் மீண்டும் வருவேன். அப்பொழுது சாராவுக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்று கூறி அவருடைய வார்த்தையில் நம்பிக்கை வைக்குமாறு அவர்களை அழைக்கின்றார். தொடக்க நூலில் இறைவன் ஆபிரகாம் மற்றும் சாராள் இவர்களுக்கிடையே நடந்த உரையாடலானது லூக்கா நற்செய்தியில் மரியாளுக்கும் வானதூதர்க்கும் இடையே நடைபெறும் உரையாடலோடு ஒத்துப்போவதை நாம் காணலாம். சாராள், மரியாள், எலிசபெத் போன்ற விவிலியத்தில் வரும் இப்பெண்களுடைய வாழ்வும் அவர்களுடைய இறை நம்பிக்கையும் இன்றைய பெண்களுக்கும் மற்றும் இயேசுனுடைய பிறப்புக்காக காத்திருக்கும் நமக்கும் கொடுக்கின்ற செய்தி என்னவென்று பார்ப்போம். நாம் விவிலியத்தில் வாசிக்கும் சாராள், மரியாள், எலிசபெத் போன்ற பெண்கள் இறை விசுவாசத்திற்கும் தாய்மைக்கும் ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கின்றார்கள். இப்பெண்களின் வழியில் நாம் அனைவரும் இறை வார்த்தையில் நம்பிக்கை வைத்து அந்த இறைவனின் அரும்பெரும் செயல்களை எதிர்பார்த்து காத்திருப்போம். அப்பொழுது நாம் கொண்டாடவிருக்கும் கிறிஸ்து பிறப்பு விழாவானது நம்மை மகிழ்ச்சியாலும் அன்பாலும் அமைதியாலும் நிரப்பும். நாம் பெற்ற அந்த இறை அனுபவத்தை, இறை அன்பை, மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை மற்றும் இறை அமைதியை கன்னி மரியாளை போன்று தேவையில் இருப்போருக்கும் சமூகத்தில் நலிந்த நிலையில் இருப்போருக்கும் கொண்டு சென்று அவளை போன்று நாமும் ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில்
வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார், தூயவர் என்பதே அவரது பெயர் என்ற ஆண்டவருக்கான நமது புகழ் பாடலை பாடி மகிழ்வோம். இயேசு கிறிஸ்துவை தன் கருப்பையில் சுமந்து கொண்டிருந்த அந்த அன்னை மரியாள் தேவையில் இருந்த தனது உறவு பெண்ணான எலிசபெத்தை சந்திக்க சென்றபோது எலிசபெத் அகமகிழ்ந்து, என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் என்று மகிழ்ச்சியால் பூரித்து போகின்றாள். மரியாளைப் போன்று நாமும் புது வாழ்வாம் கிறிஸ்துவை, கிறிஸ்தவ நம்பிக்கையை, இறை ஆசீரை மற்றும் இறைவனை நம் அண்டை வீட்டார்களுக்கும் தேவையில் இருப்போருக்கும் கொண்டு செல்வோம். கிறிஸ்துவுக்காக காத்திருப்பதில் நாம் பெறும் அந்த நம்பிக்கை வெளிச்சம் பிறருடைய வாழ்விலும் பரவட்டும். நம்பிக்கை இழந்து வாழும் ஒவ்வொருவருக்கும் அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார் என்ற இறை செய்தியை கொண்டு செல்வோம். கிறிஸ்து பிறப்பு விழாவிற்கான நவநாள் பக்தி முயற்சிகள் நமது ஆலயங்களிலும் இல்லங்களிலும் நடைபெறுகின்றது. இந்த பக்தி முயற்சி டிசம்பர் 16 முதல் 24 வரை சொல்ல வேண்டும். இந்த நவநாள் தொடங்கும் முன் நமக்கு வேண்டிய ஒரே ஒரு கருத்தை மனதில் வைத்து 9 நாட்களிலும் ஜெபிக்கலாம். அந்த கருத்து நமது ஆன்மாவிற்காக சமூக தனிநல கருத்தையும் கொண்டு ஒப்பு கொடுக்கலாம். நமது நம்பிக்கையின் சீடர்கள் யூடியூப் சேனலில் கிறிஸ்து பிறப்பு நவநாள் ஜெபமாலையை இணைந்து ஜெபிக்க அன்புடன் அழைக்கிறோம். வாருங்கள், பக்தியோடு நம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவிடம் நமது தேவைகளை, ஏக்கங்களை ஒப்பு கொடுப்போம். இந்த வருட கிறிஸ்து பிறப்பு இனிதாக அமைய ஜெபிப்போம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். முதலில் தூய ஆவியாரின் அருள் கொடைகளை கேட்டு ஜெபிப்போம். தூய ஆவியே, எழுந்தருள்வீர். வானினின்று உமது பேரொளியின் அருட்சுடர் எம் மீது அனுப்பிடுவீர். எளியவர் தந்தாய் வந்தருள்வீர். நன்கொடை வள்ளலே வந்தருள்வீர். இதய ஒளியே வந்தருள்வீர். உன்னத ஆறுதலானவரே, ஆன்ம இனிய விருந்தினரே, இனிய தன்மையும் தருபவரே, உழைப்பில் களைப்பை தீர்ப்பவரே, வெம்மை தணிக்கும் குளிர் நிழலே, அழுகையில் ஆறுதலானவரே, உன்னத பேரின்ப ஒளியே, உம்மை விசுவசிப்பருடைய நெஞ்சின் ஆழம் நிரப்பிடுவீர். உமது அருள் ஆற்றல் இல்லாமல் மனிதரில் ஒன்றும் இல்லை. நல்லது அவனில் ஏதும் இல்லை. மாசு கொண்டதை கழுவிடுவீர். வறட்சி விட்டதை நனைத்திடுவீர். காயப்பட்டதை ஆற்றிடுவீர். வணங்காதிருப்பதை வளைத்திடுவீர். குளிரானதை குளிர் போக்கிடுவீர். தவறி போனதை ஆண்டருள்வீர். இறைவா, உம்மை விசுவசித்து உம்மை நம்பும் அடியாருக்கு கொடைகள் ஏழும் ஈந்திடுவீர். புண்ணிய பலன்களை வழங்கிடுவீர். இறுதியில் மீட்பும் ஈந்திடுவீர். அழிவில்லா இன்பம் அருள்வீரே. ஆமென். அற்புத குழந்தை இயேசுவே, அடியோர் மேல் இரக்கமாயிரும். அற்புத குழந்தை இயேசுவே, அடியோர் மேல் இரக்கமாயிரும். அற்புத குழந்தை இயேசுவே, அடியோர் மேல் இரக்கமாயிரும். தொடக்க ஜெபம். அற்புத குழந்தை இயேசுவே, எங்களை ஆசீர்வதித்து வரவேற்க கரம் விரித்து காத்திருக்கின்றீர். ஜெபத்தின் வழியாக உம்மை வாழ்த்தி வணங்க எங்களுக்கு உதவி புரியும். நீரே எங்கள் ஆண்டவர், நீரே எங்கள் மீட்பர். எங்களை பற்றி உமக்கு அதிக அக்கறை உண்டு. எங்கள் மன்றாட்டுக்களை கேட்க நீர் எங்களோடு எப்போதும் இருக்கின்றீர். எனவே எங்கள் குரலுக்கு செவி சாய்த்து எங்கள் மன்றாட்டுக்களை கருணை கூர்ந்து அளித்தருளும். வல்லமை மிக்க உமது உதவியை தாழ்ந்த உள்ளத்தோடு கெஞ்சி கேட்கிறோம். தந்தையோடும் தூய ஆவியாரோடும் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரியும் இயேசுவே. ஆமென். இப்போது நம் விண்ணப்பங்களை குழந்தை இயேசுவின் திருமுன் வைப்போம். பரிவிரக்கமுள்ள தந்தையே, உமது அன்பு திருமகனும்
எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு வேண்டியவை எல்லாம் அவருடைய பெயராலே உம்மிடம் நம்பிக்கையோடு கேட்குமாறு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அதே நம்பிக்கையோடு இங்கு கூடியிருக்கும் உம் மக்களின் மன்றாட்டுக்களை கேட்டருள உம்மை வேண்டுகிறோம். அற்புத குழந்தை இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் திருத்தந்தைக்காகவும் ஆயர்களுக்காகவும் குருக்களுக்காகவும் துறவியர்களுக்காகவும் வேண்டுகிறோம். திருச்சபையின் வளமைக்கு உதவும் வற்றாத ஊற்றாக இவர்களின் வாழ்க்கை அமைய வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். அற்புத குழந்தை இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாங்கள் வேண்டிய வரங்களை பெற்றுக்கொண்ட அனைவருக்காகவும் வேண்டுகிறோம். நன்றி கூறி உம்மை வாழ்த்தி போற்றும் நல்ல உள்ளத்தை எங்களுக்கு அளிக்க வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். அற்புத குழந்தை இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நோயாளிகளுக்காகவும் திக்கற்றவர்களுக்காகவும் சோர்ந்திருப்போருக்காகவும் வேண்டுகிறோம். இவர்களுக்கெல்லாம் ஆறுதலின் ஆதரவின் பிறப்பிடமாக தெய்வ திருக்குழந்தையாகிய நீரே இருக்க வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். அற்புத குழந்தை இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். யார் யாருக்கு தனிப்பட்ட வரங்கள் தேவையோ அவர்களுக்காக வேண்டுகிறோம். இவர்களின் எளிய விசுவாசத்தை ஆசீர்வதித்து தம் திருவுளப்படி தெய்வ திருக்குழந்தை இவர்களின் விண்ணப்பங்களை அளித்தருள வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். அற்புத குழந்தை இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குழந்தை இயேசுவின் பக்தர்கள் அனைவருக்காகவும் வேண்டுவோம். குழந்தை இயேசு உயிருள்ள விசுவாசத்தை இவர்களுக்கு அளித்தருள வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். அற்புத குழந்தை இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் சொந்த தேவைகளுக்காக உறுதியோடு அமைதியாக ஜெபிப்போம். தந்தையே, உம் திருமகன் குழந்தை இயேசு வழியாக எங்கள் மன்றாட்டுக்களை கேட்டருளியதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். வாழ்வில் என்றுமே உமது திருவுளத்தை ஏற்று வாழும் வரமருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இப்போது குழந்தை இயேசுவுக்கு நன்றி கூறி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். வானக தந்தையே, எங்கள் மீட்பராம் அற்புத குழந்தை இயேசுவின் பிறப்பில் நாங்கள் மகிழ்ச்சி கொள்கிறோம். மனுக்குலத்திற்கு நீர் அருளிய மாபெரும் கொடை அவரே. அவரின் வாழ்வும் இறப்பும் உயிர்ப்பும் இவ்வுலகில் எங்கள் உடலுக்கும் உள்ளத்திற்கும் பாதுகாப்பளித்து மறு உலகில் முடிவில்லா பேரின்பத்தை அளிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய அற்புத குழந்தை இயேசு வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அற்புத குழந்தை இயேசுவே, அமைதியற்ற எங்கள் உள்ளங்களின் மேல் உமது கருணை கண்களை திருப்பி அருளுமாறு தாழ்ந்து பணிந்து வணங்கி வேண்டுகிறோம். இரக்கமே உருவான உம் இனிய இதயம் எங்கள் ஜெபத்தை கனிவோடு ஏற்று உருக்கமாக நாங்கள் மன்றாடிய இந்த வரங்களை அளித்தருளும்படி உம்மை பணிவோடு கெஞ்சி மன்றாடுகிறோம். எங்களை வாட்டி வதைக்கும் துன்ப துயரங்களையும் வேதனை சோதனைகளையும் நீக்கி உமது ஆறுதலையும் ஆதரவையும் பெற்று தந்தையோடும் தூய ஆவியாரோடும் உம்மை என்றென்றும் நாங்கள் வாழ்த்தி போற்ற அருள் புரியும். ஆமென். இப்போது நாம் அனைவரும் இணைந்து குழந்தை இயேசுவிடம் ஒப்பு கொடுக்கப்படும் ஜெபமாலையும் மன்றாட்டு மாலையையும் மன உறுதியோடு ஜெபிப்போம். திருக்குடும்பத்தின் மகிமைக்காக 3 கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை சொல்லுவோம். வார்த்தை மன உருவானார், நம்மிடையே குடிக்கொண்டார். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். வார்த்தை மன உருவானார், நம்மிடையே குடிக்கொண்டார். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம்
விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். வார்த்தை மன உருவானார், நம்மிடையே குடிக்கொண்டார். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். நம் மீட்பருடைய குழந்தை பருவத்தின் 12 ஆண்டுகளின் நினைவாக தியானித்து 12 மங்கள வார்த்தை ஜெபம் ஒப்பு கொடுப்போம். இந்த முதல் மணியில் இயேசு பிறப்பின் அறிவிப்பை தியானிப்போம். எங்கள் மீட்புக்காக பரம தந்தையிடமிருந்து இறங்கி தூய ஆவியினால் கருவாகி கண்ணின் உதிரத்தில் வாக்கே மனூர்வாகிய மிகவும் இனிய பாலனான இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். பாலனான இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். இந்த இரண்டாம் மணியில் தூய மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்தித்ததை தியானிப்போம். அன்னை வழியாக எலிசபெத் அம்மாளை சந்தித்து முன்னோடியான அருளப்பரை தூய ஆவியினால் நிரப்பி அவருடைய தாயின் உதரத்திலே புனிதப்படுத்திய இனிய பாலனான இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். பாலனான இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். இரண்டாம் மணியில் இயேசுவின் பிறப்பை தியானிப்போம். 9 மாதம் கன்னித்தாயின் உதிரத்தில் அடைபட்டு புனித கன்னி மரியாவினாலும் புனித சூசையப்பராலும் மிகுந்த ஆர்வத்தோடு வளர்க்கப்பட்டு உலக மீட்புக்காக தந்தையாகிய இறைவனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட இனிய பாலனான இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். பாலனான இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். நான்காம் மணியில் இடையர்களின் ஆராதனை புரிந்ததை தியானிப்போம். பெத்லெகேம் நகரில் கன்னி மரியாவிடமிருந்து பிறந்து துணிகளால் போர்த்தப்பட்டு தீவனத் தொட்டியில் கிடத்தப்பட்டு வானதூதர்களால் அறிவிக்கப்பட்டு இடையர்களால் சந்திக்கப்பட்ட இனிய பாலனான இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். பாலனான இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன்.
தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இந்த 5ஆம் மணியில் இயேசுவின் விருத்த சேதனத்தை தியானிப்போம். 8 நாள்களுக்குப் பின் விருத்த சேதனத்தில் இயேசு என்னும் மகிமை பொருந்திய பெயரைப் பெற்று பெயரினாலும் இரக்கத்தினாலும் மீட்பு பணிக்கு குறிக்கப்பட்ட இனிய பாலனான இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். பாலனான இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். இந்த 6ஆம் மணியில் ஞானிகளின் ஆராதனை செய்ததை தியானிப்போம். வழிகாட்டியாயிருந்த கிழக்கிலிருந்து வந்த விண்மீனால் ஞானிகளுக்கு காண்பிக்கப்பட்டு தாயின் மடியில் தொழப்பட்டு பொன், சாம்பிராணி, வெள்ளைப்போளம் என்னும் காணிக்கைகளை கையேற்றுக்கொண்ட இனிய பாலனான இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். பாலனான இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இந்த 10ஆம் மணியில் எகிப்து நாட்டிலிருந்து திரும்புதலை தியானிப்போம். எகிப்து நாட்டினின்று தாயாரோடும் வளர்த்த தந்தையோடும் இஸ்ரேல் நாட்டுக்கு திரும்பி வந்து பயணத்தில் பல துயரங்களை அனுபவித்து நாசரேத்தூரில் வாழ்ந்த இனிய பாலனான இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். பாலனான இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். 11ஆம் மணியில் நசரேத்தூரில் இயேசுவின் வாழ்க்கையை தியானிப்போம். நாசரேத்தின் திரு இல்லத்தில் தாயாருக்கும் வளர்த்த தந்தைக்கும் கீழ்ப்படிந்திருந்து வறுமையிலும் துன்பங்களிலும் இன்னல் அனுபவித்து ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வளர்ந்த இனிய பாலனான இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். பாலனான இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். இந்த 12ஆம் மணியில் மறைநூல் அறிஞர்களுக்கிடையே இயேசு போதித்ததை தியானிப்போம். 12 வயதில் எருசலேமுக்கு கூட்டிக்கொண்டு போகப்பட்டு தாயாராலும் வளர்த்த தந்தையாலும் தேடப்பட்டு 3 நாட்களுக்குப் பின் மகிழ்ச்சியோடு போதகர்கள் சபை நடுவில் காணப்பட்ட இனிய பாலனான இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். பாலனான இயேசுவே,
எங்கள் பேரில் இரக்கமாயிரும். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக, தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். பிறந்த திவ்ய இயேசுவே, பரம தந்தையோடும் தூய ஆவியாரோடும் என்றென்றும் உமக்கு துதி உண்டாக கடவது. ஆமேன். கிறிஸ்து பிறப்பு நவநாளின் 2ஆம் நாள் ஜெபம். இறைவா, மனுக்குலத்தை படைத்தவரும் மீட்டவரும் நீரே. என்றும் கன்னியான மரியாளின் உதிரத்தில் உம்முடைய வார்த்தையானவர் மனூறு எடுக்க திருவுளம் கொண்டீர். எங்கள் மன்றாட்டுக்களை தயவாய் ஏற்றருளும். எங்கள் மனித இயல்பில் பங்கு கொள்ளும் திருமகன் தம் தெய்வீக இயல்பில் நாங்களும் பங்கு பெற செய்வீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியாரின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் எம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். திருவருகை காலத்தின் உலக இரட்சகர் புகழ் மாலை. சுவாமி கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. தூய ஆவியாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. புனித தம திருத்துவமாயிருக்கிற ஏக சர்வேஸ்வரா, எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. மாம்சமான வார்த்தையே, எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. எல்லாவற்றையும் உண்டு பண்ணின தேவனே, எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. சர்வேஸ்வருடைய குமாரனே, எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆண்டவரை இரட்சகரே, எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. ஆண்டவருடைய சர்வ வல்லபமுள்ள வாக்கே, எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. காணக்கூடாத கடவுளுடைய சாயலே, எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. யாக்கோபிலிருந்து உதித்த நட்சத்திரமே, எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. யூதா வம்சத்தின் சிங்கமே, எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. பூமியில் நின்று முளைத்த உண்மையே, எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. வானம் பூமி பாதாளம் பணிந்தேற்றும் தேவனே, எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. போதகரின் தலைவரே, எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. பரிசுத்த ஆவியாலும் அவர் வல்லபத்தாலும் அபிஷேகம் பண்ணப்பட்டவரே, எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. எங்களுக்கு கற்பனை தரும் ஆண்டவரே, எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. பூலோகத்தின் ஒளியே, எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. மகா பிரகாசம் பொருந்திய விடியற்காலத்து நட்சத்திரமே, எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. ஜீவியமும் உண்மையும் வழியுமாய் இருக்கிறவரே, எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. உலகத்துக்கு உயிர் கொடுக்கும் தேவ அப்பமே, எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. பூமியின் ராஜாக்களின் அதிபதியே, எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. மாசில்லாத செம்மறி புருவையே, எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. எங்கள் அதிபதியும் இரட்சகருமாயிருப்பவரே, எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. புதிய ஏற்பாட்டின் மத்தியஸ்தரே,
எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. விசுவாசத்தில் கர்த்தரும் முடியுமானவரே, எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. ஆண்டவரும் தேவனுமாய் இருக்கிறவரே, எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. தலங்களின் ஆண்டவரே, எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. மனது பொருந்தி மத்தியஸ்தரான கர்த்தரே, எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. சாவனுடையவும் நரகத்தினுடையவும் திறவுகோலை உடைத்தவரே, எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. இருக்கிறவரும் இருந்தவரும் வரப்போகிறவருமானவரே, எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. எங்களுடைய நம்பிக்கையே, எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. மகிமையின் ராஜாவே, எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. ஜீவியத்தின் மரமே, எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. உயிருக்கு ஒளியே, எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. ஆதி அந்தம் இல்லாதவரே, எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. ஜீவியர்களுக்கும் மடித்தவர்களுக்கும் நடுவரே, எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. தயாபரராய் இருந்து எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. தயாபரராய் இருந்து எங்கள் பிரார்த்தனை கேட்டருளும் சுவாமி. பிதாவினிடத்தில் நீர் நித்தியமாய் உற்பவித்ததை பார்த்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. உமது ஆகாமனத்தை பார்த்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. உமது பிறப்பை பார்த்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. உமது தாழ்மையை பார்த்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. உமது வல்லபத்தை பார்த்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. உமது திரு மாதாவின் முகத்தை பார்த்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. சமணசுகளை பார்த்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. உமக்கு பிரியப்பட்ட சகலரையும் பார்த்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. மோட்ச பாக்கியத்தை தர வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. மனத்தாழ்ச்சியையும் மதுர குணத்தையும் நாங்கள் அடைய வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. நாங்கள் எங்கள் சத்ராதிகளை சிநேகிக்கும் தைரியத்தை தர வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. நாங்கள் எங்களையே அர்ப்பணிக்க தயபுரிய வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. நாங்கள் பாம்பின் விமரிசையையும் பிராவின் சாது குணத்தையும் அடைய உதவி செய்ய வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. நித்திய ஜீவியத்தை அடைய அநித்திய ஜீவியத்தை தடை பண்ணும் வரத்தை தந்தருள வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. சரீரத்தை வதைக்கிறவர்களுக்கு பயப்படாமல் ஆத்மத்தையும் சரீரத்தையும் நரகில் தள்ள வல்லமையுள்ள தேவனுக்கு பயந்திருக்கும் வரந்தர வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. பூமியில் பொக்கிஷம் தேடாமல் மோட்சத்தில் நித்திய பொக்கிஷம் சேர்க்கும் வரந்தர வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. எங்கள் அயலாரை தக்க வகையாய் அன்பு செய்ய வரந்தர வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. பிறர் எங்களுக்கு செய்ய நாங்கள் விரும்பாத காரியங்களை நாங்களும் அவர்களுக்கு செய்யாதிருக்க வரந்தர வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலக பெரும் பாதையை விட்டு தேவரீருடைய நெருக்கமான பாதையில் நுழைய வரந்தர வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. தேவரீர் எங்களுக்கு வைக்கும் மதுரம் பொருந்திய பாரத்தை பொறுமையோடு சுமக்க வரந்தர வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. நாங்கள் உமது கற்பனையை புத்தியில் வைத்துக்கொண்டு ஞானக்கனி விளைவிக்க வரந்தர வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. எங்கள் மரண நேரத்தில் நாங்கள் வெகு ஜாக்கிரதையாய் இருக்க வரந்தர வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. முடிவு பரியந்தம் நன்மையில் நிலை கொண்டிருக்க வரந்தர வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி. உமது பேரும் இரக்கப்படி எங்கள் பேரு தயவாயிரும் சுவாமி. ஜெபிப்போமாக. சுவாமி, ஒன்றுமில்லாமையிலிருந்து மனிதனை உண்டாக்கி அவன் ஈடேற புத்திக்கு எட்டாத இரட்சணியத்தை உமது திருக்குமாரனை கொண்டு உண்டு பண்ணினீரே. நாங்கள் உம்மை முழு பக்தியோடையும் முழு மனதோடையும் முழு நினைவோடையும் சிநேகிக்கும் வரத்தை தந்தருள வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம். இந்த மன்றாட்டை எங்கள் ஆண்டவராகிய
இயேசு கிறிஸ்துநாதர் மூலமாய் தந்தருள வேண்டுமென்று வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். என்னில் வா குழந்தை இயேசுவே, என் இதயம் அழைத்தது, மனம் தேடும் அமைதியை குழந்தையே தாருமே. என்னில் வா குழந்தை இயேசுவே, என் இதயம் அழைத்தது, மனம் தேடும் அமைதியை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.